மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய வானவில் நெஞ்சங்கள், அத்தியாயம் 13. முரளி கூறியதைப் போல் இரவு உணவை உண்ண சென்று டைனிங் டேபிளில் அமர்ந்தான் ஆதித்யா. ஏற்கனவே சத்யா அஸ்விதாவிற்கு ஊட்டி கொண்டிருந்தாள். வாடா பெரிய மனுஷா, பெரியப்பா கிட்ட பேசிட்டியா? பேசிட்டேன் பெரியம்மா. சரி, தட்டு வச்சுக்கோ, டம்ளரில் தண்ணி எடுத்துட்டு வந்து வச்சுக்கோ. அவள் சொன்னதை செய்தான். அவன் தட்டில் உணவை வைத்தாள் சத்யா. பெரியம்மா ப்ளீஸ், எனக்கு காயெல்லாம் இல்லாமல் போடுங்க என்று கெஞ்சினான். டேய், வெஜிடபிள் சாப்பிட்டாதானே ஹெல்த்தியாக இருக்க முடியும் என்றான். அவன் அருகில் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தான் நவநீதன். அப்போ என்னோடது எல்லாம் தரேன், சாப்பிட்டு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க. எனக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்து போதும், நீ சாப்பிட்டு உன்னோட உடம்ப தேத்துடா என்று அவனிடம் கூறிவிட்டு சாப்பிடுவதை தொடர்ந்தான் நவநீதன். வெங்காயம், தக்காளி, காய்கறிகள் என ஒவ்வொன்றையும் மெதுவாக எடுத்து தனியாக வைத்து கொண்டிருந்தான் ஆதி. அப்பொழுது வந்த நித்யா அவனிடம் கத்தினாள். இப்படி காய் சாப்பிடலனா எப்படி? எதிர்ப்பு சக்தி உடம்புக்கு எப்படி வரும்? அப்புறம் அடிக்கடி உடம்பு சரியில்லாம தான் போகும். ஒழுங்கா காயை சாப்பிடு, இல்லைன்னா அடி வாங்குவ. அவன் சாப்பிடுவான் விடுடி, அதுக்கே இப்படி கத்துற? ஆமா, வேண்டுதல், அதுக்காகத்தான் கத்துறேன் என்று கோபமாக சொல்லிவிட்டு, நான் போயிட்டு திரும்ப வரும்போது தட்டு காலியா இருக்கணும் என்று ஆதியிடம் கூறினாள். அக்கா, அவனே சாப்பிடட்டும், நீங்க ஊட்டி விடக்கூடாது என்று சத்யாவிடம் எச்சரித்துவிட்டு தன் அறைக்கு சென்றாள். நந்து அவன் அறையின் வாசலில் நிலைப்படியில் சாய்ந்து நின்று கை கட்டி கொண்டு நித்யாவையே பார்த்து கொண்டு இருந்தான். இன்னைக்கு ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறாங்க? ஒருவேளை உடம்பு சரியில்லையோ என்று யோசித்து கொண்டிருக்கையிலேயே அவனை முறைத்துவிட்டு சென்றாள் நித்யா. வேணுவிற்கும் நந்துவிற்கும் அடுத்தடுத்த அறைகள்தான். அறைக்குள் செல்லும் வரை அவனை முறைத்து கொண்டே சென்றாள் நித்யா. இதை பாருடா, நீ சாப்பிடலனா உன் அம்மா என்னதான் திட்டுவா. நீங்க சொல்ற பேச்ச கூட அவன் கேட்க மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லுவா. பெரியம்மா, நான் சாப்பிடலனாலும் அம்மா அப்படிதான் சொல்லுவாங்க. என்னடா சொல்லுவா? நான் சொன்னா கேட்க மாட்டேன்றா, நீங்க சொன்னா மட்டும்தான் கேட்பானா அப்படின்னு அப்பவும் உங்களை தான் திட்டுவாங்க. பரவாயில்லையா? செல்லமாக அவன் முதுகில் அடித்தவள், வாயை பாரு, நான் 2வது திட்டையே வாங்கிக்கிறேன், நீ சாப்பிடு என்றாள் சிரித்து கொண்டே. எப்படியோ உருட்டி மிரட்டி கெஞ்சி கொஞ்சி ஆதியை சாப்பிட வைத்து விட்டாள் சத்யா. அஸ்வியும் சாப்பிட்டு முடித்துவிட நித்யா வந்து இருவரையும் உறங்க வைக்க அழைத்து சென்றாள். இருவரும் உறங்கியதும் விடைத்தாள்கள் அடங்கிய பேப்பர் கட்டை எடுத்துக்கொண்டு வெளியில் வந்து அமர்ந்தாள் நித்யா. அதன் பிறகே முரளியின் வரவால் இருவரும் கொஞ்சம் இறங்கி வந்தனர். நந்துவும் நித்யாவும் கிசுகிசுப்பாக பேசிக்கொண்டிருப்பதை கேட்டு புன்னகையோடு சாப்பிட்டு விட்டு எழுந்தான் முரளி. பின்கிரியை இழுத்து கொண்டு மொட்டை மாடிக்கு சென்று விட்டான். அண்ணா, காலையிலேருந்து வேலை செஞ்சு டயர்டாக இருப்பீங்க, நானே படிக்கிறேன், நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க. அடேங்கப்பா, என் மேலே எவ்வளவு அக்கறை, அந்த வெங்காயத்தை எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ வாடா என்று அவன் சட்டை காலரை பிடித்து இழுத்து கொண்டு சென்று விட்டான். முரளி சென்றதும் ஆழ்ந்த மூச்சு எடுத்து ஆசுவாசப்படுத்தி கொண்டனர் நந்துவும் நித்யாவும். நல்ல வேலை, தப்பிச்சோம் என்றாள் நித்யா. அண்ணி சாரி என்றான் நந்து. அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது, நான் உங்கள் மேலே கோபமாக தான் இருக்கேன். மாமா கிட்ட யார் திட்டு வாங்குறதுன்னு பயந்து உங்ககிட்ட பேசினேன், அவ்வளவுதான் என்றாள் முகத்தை உருரென்று வைத்துக்கொண்டு. சிரித்து விட்டான் நந்து. ஆமாம், ஏன் இன்னைக்கு இப்படி இருக்கீங்க? உடம்பு சரியில்லையா? ரொம்ப சீக்கிரம் கேட்குறீங்க குழந்தனாரே. சரி சரி, சாரி. நானும் சாரி. இருவரும் புன்னகைத்தபடி பேசிக்கொண்டே வேலையை தொடர்ந்தனர். நித்யா, எல்லாரும் சாப்பிட்டாச்சு, வேணு வந்தது 2 பேரும் சாப்பிட்டதுக்கப்புறம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடு என்றாள் சத்யா. சரிக்கா, நான் பார்த்துக்கிறேன். ஆமாம், என் ஃபோன் எங்க? நந்து, என்னோட நம்பருக்கு ஒரு கால் பண்ணுடா. இந்த ஆதி பையன்தான் பெரியப்பா கிட்ட பேசணும் அப்படின்னு ஃபோனை வாங்கிட்டு போனா, எங்கே வச்சான்னு தெரியலையே. இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் அர்த்தமாக பார்த்து கொண்டனர். சோஃபாவின் மேல் அதனை கண்டு கொண்டாள் சத்யா. சரி, நான் போய் தூங்குறேன் என்று நித்யாவிடம் சொல்லிவிட்டு சென்று விட்டாள். அண்ணி, நீங்கள் எதிரியை கூடவே வச்சிருக்கீங்க என்று சொல்லி சிரித்தான் நந்து. அவள் ஏதோ யோசனையில் இருக்க, என்ன ஆச்சு என்றான். ஒன்றும் இல்லை, விஷயத்தை மட்டும்தான் சொன்னானா, இல்லை நான் சொன்னதையெல்லாம் அப்படியே போய் ஒப்பிச்சானா தெரியலையே. உறக்க சிரித்த நந்து, யார் யாரை டேமேஜ் பண்ணீங்க என்றான் கிண்டலாக. முக்கியமாக உங்களைத்தான். அப்போ பிரச்சனை இல்லை, ஃப்ரீயாக விடுங்க, நான் எதுவும் நினைக்க மாட்டேன். வேணும்னா முகத்துக்கு நேராக கூட 2 திட்டு திட்டிக்கோங்க சொல்லிவிட்டு புன்னகைத்தான். அவளும் புன்னகையோடு விடைத்தாள்களை திருத்த ஆரம்பித்தாள். வேணு வந்தபோது இருவரையும் ஒன்றாக பார்த்துவிட்டு அசட்டு சிரிப்போடு சென்று சாப்பிட அமர்ந்தான். இரவு வேணு படுத்திருக்க விளக்கையெல்லாம் அணைத்துவிட்டு சிறிய விளக்கை மட்டும் ஒளித்துவிட்டு வேணுவின் அருகில் வந்து படுத்து கொண்டாள் நித்யா.
சிறு புன்னகையோடு அவளை பார்த்தவாறு ஒரு கழித்து படுத்தான் வேணு. சண்டையெல்லாம் சமாதானமாயாச்சா? எல்லாம் உங்க பையன் பண்ண வேலைதான். ஏன், ஆதி என்ன பண்ணா? எனக்கும் உங்க தம்பிக்கும் சண்டைன்னு ஃபோன் பண்ணி மாமா கிட்ட சொல்லிட்டான். நல்ல வேலை, உங்க தம்பி மாமாவுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு கண்டுபிடிச்சாரு. அதனால சமாளிச்சிட்டோம். இல்லைன்னா 2 பேரும் மாட்டி இருப்போம். சிரித்தான் வேணு. எதுக்கு சிரிக்கிறீங்க? நான் வேற நந்துக்கிட்ட சண்டை போடலாம்னு இருந்தேனே, ஏண்டா என் பொண்டாட்டிய டென்ஷன் பண்றேன்னு கேட்டு அவனை முறைத்தவள், யாரு, நீங்க என்று சொல்லிவிட்டு செல்லமாக அவன் கன்னத்தில் அடித்தாள். அந்த கையை பிடித்து அழுத்தமாக அவள் உள்ளங்கையில் முத்தமிட்டான். தேங்க்ஸ் என்றாள். எதுக்கு, முத்தத்துக்கா என்றான் உதட்டை சுழித்து. சின்னதாக சிரித்தவள், இல்லை, நான் கோபத்தில் பேசுறதையெல்லாம் சீரியஸாக எடுத்துக்காம அப்படியே விட்டுட்டு போறதுக்கு. மெதுவாக நெற்றியில் புரண்ட அவள் மூடியை காதோரம் ஒதுக்கிவிட்டு கூறினான். என் பொண்டாட்டியை பற்றி எனக்கு தெரியாதா? பெருமையோடு தன் கணவனை நோக்கினாள் நித்யா. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் புரியல. என்னம்மா? அது என்ன, மாமாவோட தூக்கம் விஷயத்தில் மட்டும் உங்கள் தம்பி இப்படி இருக்காரு? பெருமூச்சு ஒன்றை விடுத்தான் வேணு. உனக்கு தெரியுமா நித்யா, அப்பாவும் அம்மாவும் இறந்தப்போ கிரி சின்ன பையன். அவனை பாட்டி தான் பார்த்துக்குவாங்க. அவங்களே உடம்பு முடியாதவங்க தான். அவங்களால ரொம்ப வேலையெல்லாம் செய்ய முடியாது. கிரியையே கஷ்டப்பட்டு தான் பார்த்துக்குவாங்க. அதனால எல்லாரையும் அவங்கள நம்பி விட்டுட்டு போக மாட்டாரு அண்ணன். நான் கொஞ்சம் பெரிய பையன்றதுனால பாட்டிக்கு துணையா என்னை மட்டும் தான் வீட்டில் இருக்க வைப்பாரு. நவனிதான் பெரும்பாலும் பிரியா வீட்டில் தான் இருப்பான். நந்துவை தன் கூடவே கூட்டிகிட்டு போயிடுவாரு. அவர் கணக்கு எழுத போற எல்லா இடத்துக்கும் அவனையும் கூட்டிகிட்டு போய் கூடவே வச்சுக்குவாரு. அதனால எங்க எல்லாரையும் விட அவனுக்கு அண்ணனோட கஷ்டம், அண்ணன் பட்ட கஷ்டம் கொஞ்சம் அதிகமாக தெரியும். கண்ணால நேரில் நிறைய பார்த்துருப்பான் இல்லை, அதனால தான். இப்போவும் நீ கவனிச்சிருக்கியா, அண்ணியை விட அண்ணனை தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பா அம்மா இறந்து 3 வருஷம் கழிச்சு தான் அண்ணனுக்கு கல்யாணமாச்சு. அண்ணி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நந்துவையும் வீட்லேயே விட்டுட்டு போனாரு அண்ணன். ஏதோ ஒரு பாயிண்ட்ல அண்ணனோட தூக்கத்தை பற்றி அவன் மனசுல என்னவோ ஆழமாக பதிஞ்சிருக்கு. அதனால தான் நினைக்கிறேன். அப்படின்னா? எனக்கும் தெரியலம்மா. ஒரு வேளை அண்ணன் தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு நிறைய வேலை பார்த்துருக்கலாம். இல்லைன்னா அவர் தூக்கம் காரணமாக எங்கேயாச்சும் ஏதாச்சும் சம்பவம் நிகழ்ந்திருக்கலாம். எனக்கு சரியா தெரியல. அது அவன் மனசுக்குள்ளேயே இருக்கு. எதுக்கும் அடம் பிடிக்காதவன் இந்த ஒரு விஷயத்துல தானே அப்படி பிடிவாதமாக இருக்கான். விட்டுட்டு போயேன். என்றவளின் மனதில் 1000 கேள்விகள் வந்து போயின. அவளின் யோசனையான முகத்தை கண்டு மென்னகை புரிந்தவன், ஆமா, கோபமா இருக்கியா என்று கேட்டான். இல்லையே, ஏன் கேட்குறீங்க? புரியாமல் கேட்டாள். இல்லை, இன்னைக்கும் சமாதானப்படுத்தலாமான்னு யோசிச்சேன். அவன் இழுக்க, ஐயோ ஆளை விடுங்க சாமி என்று கண்களை மூடி உறங்க ஆரம்பித்தாள் நித்யா. சிரித்துவிட்டு அவனும் உறங்கினான். காலையில் வேணு ஆதியை எழுப்பியவுடன் அவனுக்கு முரளி சொன்ன வார்த்தைகளே ஞாபகத்திற்கு வந்தன. வேகமாக எழுந்து ஹாலுக்கு ஓடினான். டேய், எங்க போற? வேணுவின் குரலை சட்டை செய்யாமல் ஓடியவன் தோட்டத்தில் நந்துவை கண்டுகொண்டான். கிணற்று திட்டின் மேல் அமர்ந்த நந்து படித்து கொண்டிருக்க துணிகளை காய வைத்தவாறு அவனிடம் பேசிக்கொண்டிருந்தாள் நித்யா. ஆதியின் குட்டி மனதில் மகிழ்ச்சி பொங்கி வழிந்தது. வேகமாக ஓடினான் தன் பெரியப்பாவை தேடி. டேய் ஆதி, எங்க போற? பெரியப்பா இப்பதான் வந்தாரு. 10 நிமிஷம் தூங்கிட்டு வரேன்னு சொன்னாரு, டிஸ்டர்ப் பண்ணாதடா. சத்யாவின் குரலை காதில் வாங்காமல் வேகமாக ஓடினான் உள்ளே. படுத்திருந்த முரளியின் மேல் ஏறியவன் அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு 2 கன்னங்களிலும் மாறி மாறி இடைவிடாது எச்சில் தெறிக்க முத்தமிட்டான். சின்ன கண்ணன் அவனின் எச்சில் தெறித்த முத்தத்தில் உடல் சிலிர்த்து மெய் மறந்து படுத்திருந்தான் முரளி. ஒரு வழியாக அவன் முத்தமிட்டு முடித்த பின் அவனை அப்படியே அள்ளி கொஞ்சினான். ஆதிக்குட்டிக்கு என்ன ஆச்சு? எதுக்கு இவ்வளவு சந்தோஷம்? பெரியப்பாவுக்கு எதுக்கு இவ்வளவு முத்தம்? இந்த வேர்ல்டுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது யாரு தெரியுமா? யாரு? என்னோட பெரியப்பா தான். அப்படியா என்றான் சிரித்து கொண்டே. என்னோட பெரியப்பா சொல்றது எல்லாமே நடக்கும். அது எப்படி? அது அப்படித்தான். சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன் மாதிரி என்னோட பெரியப்பாவும் பவர்ஃபுல் மேன். ஹஹஹா, உறக்க சிரித்தான் முரளி. பெரியப்பா, உங்களுக்கு என்ன பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். ஏன் கேட்குற? அதற்கு பதிலாக அவன் கேட்ட கேள்வியில் அவனை அதிர்ந்து போய் பார்த்தான் முரளி. ஆதி கேட்டது என்ன? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.